Hello my dear family, welcome back to English for Beginners. இன்னைக்கு English for Beginnersல நம்ம ஒரு short phrases வச்சு sentences எப்படி மேக் பண்றது அப்படினு பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. நாளைக்கு என்ன மீட் பண்ணு அப்படினா எப்படி சொல்லுவோம்? Meet me tomorrow அப்படினு சொல்லுவோம். Get me some coffee அப்படினா எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வா அப்படினு சொல்றது. இது எல்லாமே நம்ம டைரக்டா ஒரு பர்சன் கிட்ட இது செய் அது செய் அப்படினு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? V1 verb சென்டென்ஸோட பிகினிங்ல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் meet me tomorrow, get me some coffee அப்படினு சொல்லுவோம். இதுவே இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவனை இதை செய்ய சொல்லு அல்லது அவளை இதை செய்ய சொல்லிரு அப்படின்னு சொல்றதுக்கு இன்டைரக்டா சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ask him அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆஸ்க் அடுத்து யாரை செய்ய சொல்லணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவனை இதை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு ask him to meet me tomorrow அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவளை நாளைக்கு என்ன சந்திக்க சொல்லு அப்படின்னு சொல்றதா இருந்தா ask her to meet me tomorrow அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட ஒரு அவனை இதை செய்ய சொல்லு அல்லது அவளை இதை செய்ய சொல்லு இல்லை அவர்களே இதை செய்ய சொல்லு அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஸோ திஸ் இஸ் த காமன் ஃப்ரேஸ். ஆஸ்க் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்னவோ அதை யூஸ் பண்ணிக்கணும். அவனை அப்படின்னா ask him, அவளை அப்படின்னா ask her, அவர்களை அப்படின்னா ask them. ப்ளஸ் 2 ப்ளஸ் V1 verb, தட் இஸ் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணும். ask him to meet me tomorrow அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதை வச்சு மல்டிபிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்பர் 1, அவனை டின்னருக்கு ரிசர்வ் பண்ண சொல்லு. ask him to make a reservation for dinner. ask him to make a reservation for dinner. அவளை நாளைக்கு டாக்குமெண்ட்ஸை கொண்டு வர சொல்லு. ask her to bring the documents tomorrow. ask her to bring the documents tomorrow. நம்பர் 3, அவளை எனக்கு சீக்கிரமாக ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லணும். ask her to call me back as soon as possible. ask her to call me back as soon as possible. அவரை வரும்போது க்ரோசரிஸ் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அவரை வரும்போது க்ரோசரிஸ் வாங்கிட்டு வர சொல்லுங்க. ask him to get groceries from the supermarket. ask him to get the groceries from the supermarket. அவரை இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ask him not to go to office today அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு பர்சன் கிட்ட சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் don't go to office today அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி அவர் ஆஃபீஸ் போக வேணான்னு சொல்லுங்கள், கெஸ்ட் வராங்க, இன்றைக்கி அவர் ஆஃபீஸ்க்கு போக வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ask him don't சொல்லக்கூடாது. instead of that not to யூஸ் பண்ணணும். ask him not to go to office today அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், அவரை வரும்போது வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பால் வாங்கிட்டு வர சொல்லுங்க. ask him to pick up some milk on his way home அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், அவனை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவன் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஹெல்ப்னு சொல்லுவோம். நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அவனை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க. இது பாசிட்டிவா நெகட்டிவா நாட் போட்டு சொல்லணுமா இல்லை இன்ஃபினிட்டிவ் ஜஸ்ட் இன்ஃபினிட்டிவ் மட்டும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக கிராமர் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட இன்டர்மீடியட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. எங்களுடைய லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம் அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.